அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா, இப்போ நீங்கள் அந்தியூர் குருநாதர் சாமி தேர் திருவிழாவுக்கு குதிரைகள் கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து சேல்ஸுக்கா இல்லை கண்காட்சிக்கு மட்டுமா? கண்காட்சிக்காக வந்துருக்கு. கண்காட்சிக்காக. இப்போ நீங்கள் வந்து மொத்தம் 4 குதிரை தான் வச்சுருக்கீங்களாண்ணா? இல்லை ஏற்கனவே இருக்கு? வீட்டில் 2 இருக்குங்க. ஃபார்மில் இங்கே 4 குதிரை வந்துருக்குங்கண்ணா. அது இல்லாமல் இந்த போனி மொத்தம் 5 குதிரை மொத்தம் 5 கொண்டாந்துருக்கீங்க. நம்ம எந்த ஊருங்கண்ணா? நம்ம சேலங்கண்ணா. சேலங்க. ஆமாங்க, சேலம் டவுனே சேலங்க. நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் போட்டிருக்கோம். மதுரையிலேருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க. நாங்கள் சேலங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து 5 குதிரை கொண்டு வந்துருக்கீங்க. இப்போ இதெல்லாம் என்ன ரகம்ண்ணா? இதெல்லாம் கத்தி வருங்கண்ணா. காட்டுவாடிம்பாங்க. நிறத்துல நொக்குறாங்கண்ணா. ஓகே. இது வந்து போனிங்கண்ணா. இது வந்து போனி. இவ்வளவு ஹைட்டுங்க. நாட்டு குதிரைங்க இல்லைங்க, நாட்டு குதிரை இன்னும் சின்ன இது போனி. இது ரைட் போலாமாங்கண்ணா? போலாம், குழந்தைங்க போலாங்க. குழந்தைங்க சும்மா இது அழகு வளர்த்துறது வீட்டு. சரி சரி. ஆனா இப்ப இருக்கிறது எல்லாமே மேலுங்களா? எல்லாமே மேலுங்கண்ணா. மேல் தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன பிரைஸுக்கு நீங்க வாங்குனீங்க? இல்ல சின்னது கண்ணுலயே வாங்குனீங்களா இல்ல குதிரையா வாங்குனீங்களா? ஒரு 2 வயசு 3 வயசு தான் வாங்கணும். பெரிய குதிரை தான் வாங்கணுங்க. சரிங்கண்ணா. எல்லாமே ஒரு 4 லட்சம் 4.5 லட்சம் அந்த பிரைஸ். இதெல்லாம் எங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கண்ணா? இதெல்லாம் நார்த்துங்கண்ணா. மகாராஷ்டிரா, குஜராத். மகாராஷ்டிரா, குஜராத் அங்கதான். இப்ப இதுக்கெல்லாம் சுழியெல்லாம் சுத்தமா இருக்கு, கரெக்டா இருக்கு? சுழி சுத்தங்கண்ணா. நாங்க சுழி பார்க்கவும் மாட்டோங்க. பார்க்க மாட்டீங்க. சரி, நாங்க தொழில்காண்டி வைக்கிறனால அவ்வளோ இதாக பார்க்க மாட்டோம். சரிங்கண்ணா, ஓகே. ஆனா நீங்க வந்து வளர்ப்புக்கு மட்டும்தான்? ஆமாண்ணா. கேட்டா சேலுக்கும் எடுத்து தரோம், சேலும் பண்றோம். மோஸ்ட்லி நாங்க ஃபுல்லாவே ஈவென்ட்ஸ்க்காக வச்சிருக்கோம். ஓ சரி. இந்த கல்யாணம் மாதிரி, காது குத்து, சரிங்க, இந்த மாதிரி. ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்ல ரைட் போற குதிரைங்க. இவங்க எல்லாமே டான்ஸ் ஆடுறோம். நடன குதிரைங்க. நடன குதிரைங்க. ஓ சூப்பருங்கண்ணா. இப்போ நம்ம டான்ஸ் ஆடுறது கூட நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேங்கண்ணா. பண்ணியிருக்கோம். கேட்டுக்கொள்கிறோம். வலிக்குதா? ஆனா இப்ப ஷோக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? இனிதான் போகணுங்களா? ஷோங்கன்னா அது பிளட் லைன் குதிரை ஷோ வேறங்கண்ணா. இது ஷோ வந்து நாங்க இந்த டான்ஸ் ஆட வச்சு ஷோ காட்டுறது. அப்படிதாங்க. ஆமாங்க, அது வந்து காம்படிஷனுங்கண்ணா. சரிங்க. இது நாங்க எங்க விருப்பத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. நீங்க வருஷம் வருஷம் என்னங்கண்ணா? இப்ப நாங்க 2வது வருஷம் வரோங்கண்ணா. 2வது வருஷம் வரீங்க. தேர்காட்டுக்கு வருஷம் வந்துட்டு இருக்காங்க. சரி, குதிரை கொண்டுட்டு இப்ப 2வது வருஷம் வராங்க. 2வது வருஷம் வரீங்க. இந்த வருஷம் எப்படிங்கண்ணா திருவிழால எப்படி போயிட்டு இருக்குங்கண்ணா உங்களுக்கு? இந்த வருஷம் கொஞ்சம் டல்லு தானா? டல்லு தான். ஆமா. என்ன காரணம்? போன வருஷம் மழை ஃபுல்லா வந்து இதாச்சுங்கண்ணா. ஆமாங்க. இந்த வருஷம் தேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புயல் மாதிரி வந்து செட்டெல்லாம் சாச்சிருச்சுங்கண்ணா. செட்டெல்லாம் சாச்சிருச்சு. ஆமாங்கண்ணா. அது கொஞ்சம் வீடியோ எல்லாம் வைரல் ஆயிட்டு எல்லாம் குதிரை எல்லாம் நிறைய கொண்டு வரலீங்கண்ணா. செட்டெல்லாம் நிறைய காலியா இருக்கு, நீங்க பாத்துருக்கீங்க. ஆனா இப்ப குதிரையில எந்தெந்த மாவட்டத்துல எந்த மாநிலத்துல இருந்து வருதுங்கண்ணா? மாநிலத்துல இருந்து மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்கு இந்த டைம். மகாராஷ்டிரால இருந்து மோஸ்ட்லி தமிழ்நாட்டு குதிரை தான் அதிகம்னா. அதிகம் கேரளால இருந்து வந்திருக்குங்க. கேரளா வெளி மாநிலத்துல வந்திருக்கு. வருஷம் கேரளா இருந்து நிறைய கொண்டு வருவாங்க. மாநிலங்கிறது வேற மாநிலம் அந்த அவ்வளவுதான். மகாராஷ்டிரா வந்து மகாராஷ்டிரானா மைசூருங்க. சரிங்க. இப்ப நம்மள ஒட்டி இருக்கிறது எல்லாம் வருதுங்கண்ணா. கர்நாடகா. சரி சரிங்க. இந்த ஆந்திரா குதிரைங்க வருது. சரிங்கண்ணா. இதுக்கு குதிரைக்குலாம் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறீங்கண்ணா? ஸ்பெஷலா ஏதாவது இருக்குங்களா? இருக்குண்ணா. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வைக்கிறாங்க. நாங்க இன்னமும் இந்த பாரம்பரியமா கொள்ளு, கோதுமை, சரிங்க, அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். பாலுங்க, அப்புறம் வெஜிடபிள், கேரட், பீட்ரூட், சரிங்கண்ணா, இதெல்லாம் கொடுப்போம். நீங்க வந்து எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா? நாங்க இன்னையோட 3வது நாளுங்க. இன்னோட 3வது நாள். இங்க தண்ணி வசதி எல்லாம் பக்கவா இருக்கு. ஏன்னா இது கமிட்டில இருந்து தண்ணி கொண்டு கொடுத்துருவாங்கண்ணா. இந்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனைனால கொஞ்சம் ப்ராப்பரா இல்லாம கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டு இருக்குங்க. சரி சரி. மற்றபடி தண்ணி அதனால வந்துருங்க. சரிங்க சரிங்க. இப்போ இன்னைக்கு வந்து 4 குதிரை கொண்டாந்துருக்கீங்க. ஆமா. அப்படி எல்லாமே அந்த கடிக்கிறது அந்த மாதிரி எந்த குணமும் இல்லை இல்லைங்க. ஏன்னா நாங்க எல்லா ப்ரோக்ராம் கூட்டு போறோம் இல்லைங்களா. எல்லாம் மக்களோட மக்களா இருந்து. சரி சரிங்கண்ணா. அது அப்படியே பழகிருச்சுங்க. சரிங்கண்ணா. எல்லா குதிரையும் நல்லா பக்கா குவாலிட்டியில இருக்கு என்னங்கண்ணா? ஆமாங்க. இது எல்லாமே இந்த பியூர் ஒயிட்டுங்கண்ணா. ஸ்பாட்லெஸ்ஸுங்க. ஒருத்தர் மட்டும் ஸ்பாட் இருக்கும். சரிங்க. இது அல்பினோன்னு சொல்லுவாங்க. இதுலயே பியூர் நோக்குறாங்க. சரிங்க சரிங்கண்ணா. ஓகே, உங்க தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூங்க. ஆனா இப்ப இந்த 2 கண்ணும் நல்ல சூப்பரான டாப் குவாலிட்டியில இருக்குங்க. ஆமாங்கண்ணா. உங்களுக்கு இந்த சந்தையில இப்ப 3 கண்ணு வாங்கிருக்கீங்களா? இந்த ஜோடி கண்ணு ஒண்ணு, இந்த ஆமாங்கண்ணா, அது வந்து இந்த பர்குரின நாட்டு மாடு, அது வாங்கிருக்கீங்க. எத்தனை வருடமா இங்க வந்துட்டு இருக்கீங்கண்ணா? ஒரு 6-7 வருஷமா வந்து 6-7 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க சேலம் மாவட்டம். ஆமா. சரிங்கண்ணா. விலையெல்லாம் பரவாயில்லைங்கண்ணா? இந்த பரவாயில்ல. சரிங்கண்ணா. இந்த வருஷம் கொஞ்சம் மழை இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த வருஷம். ஆமா. சரிங்கண்ணா. ஓகே, நன்றிங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சேலம்ண்ணா. சேலம்ல இருந்து வரீங்களா? இப்ப வந்து காங்க கண்ணுக்குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. காலக்கண்ணு வாங்கிருக்கீங்க. ஜோடி என்ன விலைக்கு நான் வாங்குனீங்க? 40,000க்கு 500 கம்மிங்க. 40,000க்கு 500 ரூபா கம்மி. நம்பர் சொல்லுங்க. அப்படியே
சார் வணக்கம் சார். வணக்கம். சார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க சார்? நாங்கள் மதுரை மாவட்டத்துலேருந்து வரோம். மதுரை மாவட்டத்துல இருந்து வரீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா சார்? இல்லை, இல்ல நாங்கள் 10 வருஷமா வரோம். 10 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சார் காங்கி மாடு பர்ச்சேஸ் பண்ண வரீங்களா இல்ல பசு மாடுங்களா? காங்கை மாடு, பசு மாடு, காளை மாடு ரெண்டுமே வாங்க. காளை மாடு பசு மாடு ரெண்டுமே வாங்குவீங்க. ஏற்கனவே உங்க ஃபார்ம்ல மாடு இருக்கு, மாடு 10-20 மாடு இருக்கு. 10-20 மாடு இருக்கு. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்காக நீங்க ஜல்லிக்கட்டுக்கு வச்சுக்கிறோம், வளர்க்க பாலுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கிறோம். ஓ சரி சரி. உழவு உழவு பழக்கம் எல்லாம் நாட்டு மாடா தான் நாட்டு வச்சிருக்கீங்க. அப்படிதானுங்களா? சரி. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து வர்றதுனால நாட்டு மாடுகளோட அழிவு வந்து கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த நம்ம அந்தியூர் தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கிறது. எத்தனை மாடு பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கீங்க சார்? நாங்கள் ஒரு 10 மாடு வாங்கலாம். 10 மாடு வாங்கலான்னு இருக்கீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க? பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு தான் வந்தீங்களா? இன்னைக்கு தான் வந்திருக்கோம். சரிங்க. ரொம்ப 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 நன்றிங்க சார். நீங்கள் நிறைய மாடை பர்ச்சேஸ் பண்ணி போங்க. அப்போ தான் இன்னும் நாட்டு மாடுகளோட இது வந்து நல்லாவே இருக்கும். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அன்னூர்ண்ணா. அன்னூரா? அன்னூர் கணேசபுரம். அதாவது கோயம்புத்தூர் பக்கம் இருக்கு அன்னூர். சரி, இது எத்தனை கன்று வாங்குனீங்கண்ணா? அண்ணா 4 கன்று வாங்கியிருக்குண்ணா. கெடேரி கண்ணா தான் வாங்கிருக்கீங்க? கெடாரி 2, காளை 2 வாங்கியிருக்கோம். கெடேரி 2, காளை 2. காளை வந்து வண்டி பழக்கத்துக்கா? வண்டி பழக்கருக்கு, உழவு ஓட்டருக்கு. இந்த கெடேரி கண்ணு என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்கண்ணா? இது 25 ரூபாய்ங்கண்ணா. 25,000 ரூபா. 25,000. இன்னும் பல்லெல்லாம் போடல? பல்லு போடலைங்கண்ணா. பொடி கண்ணு தான். பொடி கண்ணு 12 மாசத்து கண்ணுங்க. சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நான் வேற இயற்கை விவசாயம் பண்றதுக்கு வேண்டியா. ஓ, நீங்க இயற்கை விவசாயம் பண்றதுக்கு வேண்டியா. சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி இயற்கை விவசாயத்துக்கு. ஆமாங்க. டேட்டில் உழவு ஓட்டக்கூடாது, காளை மாட்டுல தான் உழவு ஓட்டணும் இருக்கா. 2 காளைக்கண்ணு வாங்கியிருக்கோம். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாங்கண்ணா. அருமைங்கண்ணா. நாட்டு மாட்டு பால் குடிச்சா நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம், நோய் வராதுக்காக மாடு வாங்கணும். மாடு விற்கிற விலைக்கு பார்த்தா எங்களுக்கு வாங்க முடியல. கண்ணுக்குட்டி கம்மி விலை. என்ன விலைக்கு கண்ணுக்குட்டி வாங்கினீங்க? 26,000ண்ணா. 26,000? ஆமாங்க. ஓ, மாட்டு விலையெல்லாம் 75,000 சொல்றாங்க. ஆமா ஆமா. அப்போ சரி, எங்களுக்கு உரம் வேணுங்கிறதுக்கு வேண்டியா, பால் வேணுங்கிறதுக்கு வேண்டிய இந்த இயற்கை உரத்துக்கு நாட்டு மாடு தான் வேணுங்கிறதுக்கு வேண்டிய இது வாங்கியிருக்கோம். கண்டிப்பாண்ணா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா இயற்கை விவசாயத்துக்கு. ஓகேங்கண்ணா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிங்கண்ணா. சாமி, இந்த குருநாதர் இந்த இடத்துல இந்த வந்து கோயில் வாங்கிட்டு போனா எந்த ஒரு நோய் வரக்கூடாது, 16 பெற்று பல்லாட்டு செல்வாக்கு வாழ வேண்டும். அப்படின்னு அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கீங்களா? என்ன காங்கை நாட்டு மாடு பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்களா? சுத்த காங்கை வந்தோம். வாங்க வந்திருக்கீங்க. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? வாங்கினதுல பார்த்துட்டு இருக்கு. இப்பதான் பார்த்துட்டு இருக்கீங்க. விலை நிலவரம் எப்படின்னா இருக்கு? விலை எச்சதான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல மாடா பார்த்து எச்சதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, முன்னப்பின்னு பார்த்து அனுசரிச்சு எடுங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சந்தை கூடுது. ஆமா ஆமா, அனுசரிச்சு எடுங்கண்ணா. சரி சரிண்ணா. ஓகேண்ணா. நன்றி. கள்ள சட்டக்காரன்னா எத்தனை கன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கண்ணா? ஒரு 10 கன்று வாங்கி வைக்குதுண்ணா. 10 கன்று வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. சரிங்கண்ணா. இப்போ விலை நிலவரம்லாம் எப்படிண்ணா இருக்கு? விலை நிலவரம்லாம் கண்ணை போல இருக்குதுண்ணா. 15, 20, 17. சரிங்க. அப்படிதான் வாங்கியிருக்கீங்க. வாங்கி வைக்கிறேங்க. இன்னும் எத்தனை கன்று வாங்கலான்னு இருக்கீங்க? இன்னொரு 10 வாங்கணும்ண்ணா. சரி. வருஷம் இந்த சந்தைக்கு வருவீங்களாண்ணா? என்ன வருஷம் வந்து சந்தைக்கு வந்துட்டு இருக்கிறேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. இன்னும் நல்ல நல்ல கண்ணா வாங்குங்க. சரி. காங்கை நாட்டு மாடு வந்து அப்படியே ஜம்முன்னு இருந்துட்டே இருக்கணும். அழிவு விளிம்புல இருக்கு. அதை அப்படியே தேத்தணும். நீங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. வாழ்த்துக்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து சுல்தான்பேட்டைங்கண்ணா. சுல்தான்பேட்டையில இருந்து வரீங்க. இப்ப என்ன கண்ணு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்களா? ஆமாங்கண்ணா. கண்ணு, காளைக, பெருசுக எல்லாமே வாங்கிருக்கோம். அண்ணா என்னைக்கு வந்தீங்க? நாங்க வந்து 2 நாள் ஆச்சுங்கண்ணா. 2 நாள் ஆச்சுங்களா? 2 நாள் இங்க தான் ஸ்டேட் 2 நாள் இங்கே இருக்கோம். அந்த பட்டிக்கு பக்கத்துல செட்டு போட்டு அங்க இருக்கிறோம். ஓ, அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்கண்ணா. இப்ப என்ன காங்கேயம் காளை வாங்க வந்திருக்கீங்களா பசுமாடா? காங்கேயம் காளைங்க. அங்க லம்பாடி கண்ணு, பட்டியல் கிடைக்கிற கண்ணு, எது கிடைச்சாலும் வாங்குறதுக்கு நாங்க ஒரு 30 பேர் ஒட்டுக்கா வந்துக்கிறோம். 30 பேர் வந்துருக்கீங்க. சரிங்க சரிங்க. சரிங்கண்ணா. இப்ப வருஷம் ஒரு 15, 16 கண்ணு வாங்கி இருக்குதுங்க. இன்னும் பாத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நைட் வரைக்கும் இருப்போம். ஓ, சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கட் பண்ணி சரி சொல்லுண்ணா. சொல்லுண்ணா.
ஏயா எப்படி சொல்றது 28 சொல்றது உனக்கு எப்படியா கேளு தூரம் தாட்டிக்கு வச்சுட்டா தூரம் தாட்டிக்கு வச்சுட்டா சொல்லி கொடுனா நீ ஒரு வியாபாரம் வாங்கன்னு கேட்குற வாங்க நீ சொல்லு எப்படியா எப்படி கிடையாது நீ சொல்லு முடிவு நீங்க கேளுங்கண்ணா முடிச்சுக்கிறா காலைய எப்படி முடிவு எப்படி நீ கிடையாது நான் 30 ரூபா சொல்லி 28 சொன்னேன் சரி 28 ரூபா கொடு 28 ரூபா கொடு மேலே எப்படி பண்ணல எப்படி 20 உடச்சு சொல்லு 20 உடைச்சு இப்போ 5 ரூபாய் இல்லையா சொல்லுன்னா நீ விளையாடாம அவ வாங்குற கேக்குறாங்க அப்ப நீ உள்ள நானும் சரி சொன்னா அவ வாங்கிட்டு 28 சொல்றேன் நீங்க என்னன்னா மாடு கட்டுறீங்க ஏன்னா தான் நம்ம கொண்டு எடுக்கிறீங்க நான் இப்ப சும்மா கேட்டாங்களா என்னன்னா நீங்க அண்ணா என்ன விலை சொன்னாரு என்ன விலை கேக்குறீங்க அண்ணன் 30 ரூபா சொன்னாருங்க நாங்க வந்து 20 ரூபாயில உடச்சு கேக்குறோம் ஓ சரியா போச்சு சொல்லுண்ணா அண்ணா ஒரு வியாபாரம் இல்லை விடுண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க கோயம்புத்தூருங்க அண்ணா எத்தனை பேர் வந்திருக்கீங்க நாங்க வந்துக்கிறோங்க ஒரு 100 பேர் வந்துக்கிறோம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க என்ஜாய் பண்ணிட்டு காலையில வாங்கியாச்சுங்க சரிங்கண்ணா ஒரு 10 கண்ணு ஏத்தி விட்டாச்சு ஊருக்கு போயிடுச்சுங்க ஓகே பசங்களுக்கு இன்னும் வாங்கணுமாண்ணா இன்னொரு 10 கண்ணு வாங்கணும் 10 கண்ணு வாங்கணும் ஆனா விலை நிலவரம்லாம் எப்படின்னா விலை நிலவரம் கொஞ்சம் எச்சா சொல்றாங்க கொஞ்சம் எச்சா சொல்றாங்க சரி ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சந்தை கூடுதுங்கண்ணா அதனால விலை கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் பார்த்து நம்ம அனுசரிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வருஷம் சந்தையில கண்ணுங்களா எப்படி வந்திருக்கு கண்ணுங்கள நல்ல கண்ணு நிறைய கண்ணுங்க வந்து நிறைய கண்ணு வந்து பரவாயில்ல உருப்படியெல்லாம் நிறைய சரிங்கண்ணா இந்த வருஷம் கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மியா வந்து பயந்துட்டே இருந்துங்க மழை வேஜாங்க நிக்க முடியாதுங்க ஃபர்ஸ்ட் நாள் மழை பட்டை கலப்புனுச்சு இப்ப கொஞ்சம் மழை கம்மியா இருக்கு பரவாயில்ல இந்த வருஷம் ஏன்னா மக்கள் வந்து ஜாலியா சுத்துறாங்க ஆமாங்கண்ணா இல்லைன்னா வெளியவே வர முடியாது இதே மாதிரி மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல சந்தை முடிகிற வரைக்கும் சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி சரி நீங்க காங்கேய நாட்டு மாடுகள் செலக்ட் பண்ணீங்க வாங்கியிருக்கீங்க சரிங்க வாழ்த்துக்கள்ண்ணா நன்றிண்ணா நண்பர்களே பாருங்க அண்ணன் வந்து எடப்பாடியில இருந்து ஒரு காங்கேய நாட்டு மாடு கண்ணுங்களா கொண்டாந்துருக்காரு இதுல வந்துட்டு இப்ப ஜோடி இருக்கு பாருங்க காங்கேய ஜோடி சூப்பரான ஜோடிங்க நல்ல பிரீட்ல இருக்கு ஒரே மாதிரி லட்சணத்துல இருக்குங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க அண்ணா எடப்பாடியில இருந்து வரீங்க ஆமாங்க சரிங்கண்ணா இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்துருக்கீங்க 30 கண்ணு கொண்டு வந்துருக்குங்க இது காலக்கண்ணு கிடேரி கண்ணு ரெண்டு காலக்கண்ணு கிடாரி கண்ணு ரெண்டுங்க சரிங்கண்ணா இதெல்லாம் என்னென்ன விலையில இருக்கு பல விதமா இருக்குதுங்க மாட்டை பொறுத்த மாதிரி என்ன விலையிலிருந்து ஸ்டார்டிங்ண்ணா ஸ்டார்டிங் வந்து 10 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் 10,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் ஆனா இது ஜோடி என்ன விலைன்னு சொன்னீங்க ஜோடி 65 ரூபா சொன்னாங்க 65 ரூபா சொன்னீங்க ஆமாங்க என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்கண்ணா 58,000 கேக்குறாங்க 58,000 ரூபாய்க்கு கேக்குறாங்க ஓ காலக்கண்ணு ஆனா இது இன்னும் பழக்கிறதுக்கு வந்து எத்தனை மாசம் ஆகும் இன்னும் ஒரு 4 மாசம் ஆகுங்க 4 மாசம் ஆயிரும் 4 மாசத்துல பழக்கிடலாம் பழக்கணும்னா உழவு ஓட்டிக்கலாம் வண்டி ஓட்டிக்கலாம் ரேக்கலா ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சௌகரியம் எல்லாத்துக்கும் சர்வம் பண்ணிக்கலாம் ஆமாங்க இது ஃபைனலா என்ன வேணா கொடுக்கலாம் ஃபைனலா 60 ரூபா கொடுக்கலாம் 60 ரூபா கொடுக்கலாம் ஆனா இப்ப என்னோட ஒரு பர்சனலான கேள்வி சொல்லுங்க இப்ப காங்கேய நாட்டு மாடுகள் அழிவின் விளிம்புல இருக்கா இல்ல ஓரளவுக்கு தான் இருக்குதுங்க அழிவின் விளிம்புல தான் இருக்கு ஆமாங்க அது வந்து இந்த மாதிரி தேர் திருவிழா தான் வந்து மீட் எடுக்குதுங்க அப்படிதானுங்க ஆமாங்க வருஷம் ஒரு தேர் இப்ப ஆக மொத்தம் என்னன்னா குருணாசாமி தேர் சரிங்க அடுத்தது தை காளிப்பட்டி தேர் மாசி மாசம் மேச்சேரி தேர் சரிங்க பங்குனி வந்து நங்கவெளி தேர் சித்திரை மாசம் கண்ணபுரம் தேர் இது மாதிரி வந்து பல தேர்கள் கூடி இந்த மாதிரி மாடுகள்லாம் விற்பனை ஆகிறதுனாலதான் இந்த நாட்டு மாடுகள் வந்து அதிகப்படியா உற்பத்திகள் ஆகிட்டு இருக்கு இல்ல அப்படின்னா பலவிதமான நல்ல மாடுகள் எல்லாம் காங்கேய மாடுகள் பூரா வெட்டுக்கு போய்கிட்டு இருக்குது கண்டிப்பா அதனால மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரோம்னு கேட்டா பழைய பாரம்பரியத்தை வந்து மீட் எடுக்கணும் அப்படிங்கறதுனால நாட்டு மாடுகள் வீட்டுக்கு ஒண்ணாவது வாங்கி வளர்த்துங்க அப்படிங்கறது சொல்றது. அதாவது ஒரு கலப்பின மாடுகள் ஒரு 10 மாடு வச்சிருக்கீங்கன்னா இது நாட்டு மாடு ஒரு மாடாவது வீட்டுக்கிட்ட வச்சிருங்க அப்படிங்கறதுனால எங்களுடைய ஒரு ஆசைங்க. சரிங்கண்ணா நாங்க இதுலயே ஆரம்ப காலத்துல இருந்து பாரம்பரியமா இதையே வந்து வளர்த்தி பழகிட்டோம். கண்டிப்பா அதனால எங்களால விட்டுட்டு இருக்க முடியல. அதனால வந்து இதை வந்து மெயினா இதை வந்து அழிவுக்கு போகாத மீட்டெடுக்கக்கூடிய முயற்சி நம்மள்கிட்ட வேணும். ஆனா இந்த மாதிரி தேர் திருவிழா தான் நாட்டு மாடை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வசதி. இந்த நாட்டு மாடோட தேர் திருவிழா வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கமிட்டிகளுக்கு வந்து நம்ம நன்றி தான் சொல்லணும். உண்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு தேர் திருவிழாவும் வந்துட்டு இவ்வளவு வந்து கலப்பின மாடுகள் கொண்டு வர மாட்டாங்க கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நாட்டு மாடுகள் தான் கொண்டு வருவாங்க. நாட்டு மாடுகள் மட்டும் தான். இந்த மாதிரி தேர் திருவிழா தான். ஏன்னா இப்ப கேக்குறோம் எல்லாத்திட்டையும் பேட்டி எடுக்கிறோம். எப்படின்னா எல்லாம் எங்கெங்கயோ செங்கல்பட்டு எங்கெங்கயோ சென்னையில இருந்து கூட ஏகப்பட்ட தூரத்துல இருந்து வராங்க. மெட்ராஸ்ல இருந்து கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், விழுப்புரம். இந்த அந்தியூர் தேர் திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸ்.
சரிங்கண்ணா நீங்க கடைசி வரைக்கும் இந்த நாட்டு மாடை வந்து விட்டுறாதீங்க, விட மாட்டோங்க. பத்திரமா இது பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ள வரையில் இதனுடைய இணைப்பிரியா நண்பர்களா இருப்போம். சூப்பர் 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 சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிங்க. நீங்க மீண்டும் மீண்டும் அடுத்த வருஷம்லாம் வாங்க. கண்டிப்பா வருங்க. நான் வருஷம் வருவோம். பெரியப்பா வியாபாரம் பண்றாரு 30 வருஷமா. அதனால அவருடைய கூடவே வரலான்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த தொழிலே ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க சேலம் கலரம்பட்டில வந்துக்கிறோங்க. சேலத்துல இருந்து வந்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க. சரிங்கண்ணா, இப்ப எத்தனை மாடு வாங்கிருக்கீங்களா, என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு 4 மாடு வாங்கி தம்மம்பட்டிக்கு ஏத்தி விட்டுருக்குது. ஓ இந்த சரிங்க. மாதிரி ஜோடி 40,000 சொல்லிட்டு. ஓ இந்த மாதிரி பர்கூர் என்ன நாட்டு மாடா? பர்கூர் நாட்டு மாடு தான் வேலை செய்யும். பழகிக்குச்சுன்னா குழந்தை மாதிரி. ஓ இதுங்கெல்லாம் படுத்து வேலை செஞ்சா வேலை செய்யும். சரி. அந்த மலை மாடு அந்தியூர் மாடு சூப்பரா இருக்கும். 2 நாளைக்கு ஏறு ஓட்டி இருந்தாலும் சலிக்காது, அது பாட்டு சங்காத செய்யும். ஓ அப்படிங்க, அப்படி சொல்றீங்க. சரி 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 சரி. ஏன்னா அந்த மாட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, அது வந்து மாடு வந்து மிரளிம்பாங்க, கடிக்கிற மாடும்பாங்க. பழைய கிச்சின்னு வச்சுக்க, ஏறு ஓட்டும் வண்டி ஓட்டும் இழுப்பு அந்த மாதிரி இருக்கும். நல்ல மாடு அசராத இருக்கும். அதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கால் குழம்பு வந்து நல்லா இரும்பு மாதிரி இருக்கும். இரும்பு மாதிரி இருக்கும். மழை கிளை நோய் நொடி தாக்காது. மழையிலேயே மேய்ஞ்சி மழையிலேயே கண்டு போடுது இல்ல, சரியா இருக்கும். எங்க மாமனாரோட தம்மம்பட்டி. சரிங்கண்ணா. நேற்று 2 மாடு 40,000 ரூபாய்க்கு 2 செட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நாங்களும் இப்ப வாங்குறது தான் பட்டி மாட்டுக்கு போறோம். அதான் அதோட ஸ்பெஷலே அதுதான். பட்டி மாடு அங்க இருக்குது. ஆமா பட்டி மாடு அங்க இருக்கு. அங்க கிளம்புறோம், அங்கதான் போறோம் நாங்க 4 பேரும். ஆனா அது கொஞ்சம் விலையும் கம்மியில கிடைக்கும். என்னன்னா நாளைக்கெல்லாம் வந்து நாளைக்கு சனிக்கிழமலாம் இந்த மாதிரி இது ஒரு ரகத்துக்கு போவோம். சரிங்க. கொஞ்சம் இலப்படியா கொஞ்சம் சின்ன கண்ணுபடியா இருக்கிறதுலாம் ஜோடி 3,000 4,000 5,000 ஜோடி கொடுத்துருவாங்க. கடைசி நேரத்துல திருப்பி லிட்ட நம்ம மலை கொண்டு போக முடியாதுங்க. அதுக்கப்புறம் வாங்கினீங்களா வியாபாரிங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஆமாங்க. காலை கட்டி தான் கொண்டுட்டு போகணும் வீட்டுக்கு. சும்மா வந்து கொண்டுட்டு போய் வளர்த்த முடியாது. சரிங்கண்ணா. ஆமா. ஓகேண்ணா. சரி, வணக்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா. எடுத்துக்கண்ணா.